வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2.0. இன்னைக்கு டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி அமலில் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவும் லிவ் மார்கனும் பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ரியா போன வாரம் நடந்த விஷயம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்ததாக எடுத்து காட்டுறாங்க. அதில் எல்லாருமே எல்லா ஜட்ஜ்மெண்டேஸும் சேர்ந்து டெரர் ட்வின்ஸை பார்த்தீங்கன்னா அலற விட்டுருப்பாங்க. அதை பார்த்து உண்மையிலேயே எனக்கு பூரிச்சு போச்சு. வாரத்தில் 7 நாள் தான், பட் ஆனால் அதை 8 தடவை பார்த்துருக்குறேன். இதை பார்க்கும்போதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டாமு என் கூட இருந்தான். டாமுக்கு நீ அடி வாங்குறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் அடியா. அண்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ரியா ரிப்ளை வந்துட்டாங்க. ஓ நீங்கள் சீட் பண்ணது, நீங்கள் எந்த அளவுக்கு கோலத்தனமாக சண்டை போட்டீங்க, இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கல்ல. நான் இதை பற்றி பேச வரல. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி டாமினிக்கு உன் மீசை ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனால் நாங்கள் மோதிட்டு இருக்கிறது உமன்ஸுக்கான ஃபியூடு. நீ இதில் நிற்கும்போது இந்த மீசை அப்படிங்கிறது தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுது. நாங்கள் நல்லாவே பார்த்தோம். போன வாரம் நீங்கள் எல்லாருமே எங்களை அட்டாக் பண்ணது, நாங்கள் அடி வாங்கினது எல்லாமே ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல நடக்க போகிறது வேறு. டாமினிக் லிவ் மார்கனுக்கும் எனக்கும் நடக்கிற மேட்ச்சில் நீ குறுக்கால வரக்கூடாது, நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் ஆனால் லிவ் மார்கன் அப்படியே தலைவிட்டு ரியா நீ டாமினிக்கை பார்த்து பயப்படுறியா இல்லை என்ன பார்த்து பயப்படுறியா? எனக்கு என்னமோ நீ என்ன பார்த்து தான் பயப்படுவேன்னு தோணுது. இந்த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் தொடரும் அப்படின்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக முடியாது. உன் மனசில் புரிஞ்சுக்கோ, இந்த டைட்டில் எனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது. டாமினிக்கை முதற்கொண்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லிவ் மார்கன் பேசிகிட்டு இருக்கும்போது ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தனங்கிட்டவங்களாம் நீ வச்சுக்க, இந்த சாம்பியன்ஷிப் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கண்டிப்பாக இவன் குறுக்கால வருவான், சீட்டிங் பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் டைரெக்டாக ஆடம் பிஎஸ் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன். எங்களுக்குள்ளே எவ்வளோ மேட்ச் தான் நடக்கும், எல்லா மேட்ச்லேயும் டாமினிக் குறுக்கால வருவான், எங்கள் ஃபியூடு பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் இந்த டாமினிக்கு நாமம் போடுறதுக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். என்ன தெரியுமா? டாமினிக்கு லிவ் மார்கனுக்கும் எனக்கும் நடக்கிற மேட்ச்சில் நீ ஸ்டீல் கேஜில் கிளி தொங்கும் பார்த்தியா, அந்த மாதிரி நடு ஸ்டேஜில் தொங்கணும். எஸ், லிவ் மார்கனுக்கும் எனக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஸ்டார் கேஜில் நீ மேலே தொங்கணும். ஒன்னால் வெளியில் வரவே முடியாது. ஏன்னா அதுக்கான கீயை ஆடம் பியர்ஸ் பூட்டிட்டு போயிடுவாராம். நீ கூண்டுக்குள்ளேயே இருப்ப, நாங்கள் 2 பேரும் கீழே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். இதில் திறமையுள்ள ஆட்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். எப்படி என் ஸ்கெட்ச் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது லிவ் மார்கனுக்கு செம கோவம். இல்லை டாமினிக் அப்படின்னா கிளி அடைக்கிற மாதிரி கூண்டெல்லாம் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க லிவ் மார்கனை. ஸோ இந்த செக்மெண்ட் முடியுது. சரி, இதில் என்னப்பா சொல்ல வராங்க, அந்த மேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸும் கெவின் ஓவன்ஸும் நடக்கும்போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் குறுக்கால கெவின் ஓவன்ஸை வின் பண்ண வைக்கிறது கிறிஸ்டரிக்கோ. அப்போது ஒரு கூண்டுக்குள்ளே கெவின் ஓவன்ஸை உள்ளே அடைச்சி மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் தொங்க விட்ருவாங்க, கிளியை தொங்க விட்ற மாதிரி தொங்க விட்ருவாங்க. அவரால் பார்த்தீங்கன்னா கீழே வரவே முடியாது. ஸோ அப்படி தான் இந்த மேட்ச்லேயே நடக்க போது. லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளைக்கும் நடக்கிற மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி தொங்க விட்ருவாங்க. உங்கள் இந்த எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க